நீங்களா சொல்லுங்க, கூலியில் என்ன கதை சொல்லுங்க பாருங்க டக்குன்னு சொல்லுங்க. கூலியில ரஜினி தாங்க முக்கியம். ஆமா சார். கூலிலாம் முக்கியம் கிடையாது. மாஸ் சீன்ஸ் முக்கியம் அவ்வளவுதான். கூலியும் முக்கியம் கிடையாது, சம்பளமும் முக்கியம் கிடையாது. ரஜினி தான் அங்க முக்கியம். தலைவர் தானே பேரே அங்க. தலைவர் 173 தான் அங்க முக்கியமே தவிர, தலைவர் என்ன கதையில வந்து நீங்க ரஜினியோட படத்தை எடுத்தீங்கன்னாக்கா பாதியில முக்கால்வாசி பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல மட்டும்தான் கதை. இது நீங்க ரஜினி படத்தை நீங்க பார்க்கணும்னா சூப்பர் ஸ்டார் பட்டம் வாங்குறதுக்கு முன்னாடி நடிச்ச படங்களை பாருங்க. அப்படி ஒரு படத்துல யாருமே நடிக்க மாட்டாங்க. அவள் அப்படித்தான ஒரு படம் இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு, நீங்க நெட்ல இருக்கு, போய் பாருங்க. அவர் ரஜினிகாந்த் அவர்கள் பேசுற வசனத்தெல்லாம் பாருங்க. வேற எந்த ஆம்பளையும் வந்து அந்த மாதிரி வசனம்லாம் பேச முடியாது. பெண்ணியம் குறித்து வசனம் பேசியிருப்பார். அந்த வசனம்லாம் வேற இன்னொருத்தர் பேச முடியாது. இன்னைக்கு பேசினா வந்து தியேட்டரை கொளுத்திடுவானுங்க. அவள் அப்படித்தான ஒரு படம் இருக்கு, எடுத்து பாருங்க. பெண்கள் குறித்து அவர் என்ன பேசுறாரு பாருங்க. தியேட்டரை கொளுத்திடுவானுங்க. இன்னைக்கு அந்த வசனம் பேச முடியாது. அன்னைக்கு அந்த மாதிரி வசனங்கள்லாம் அவர்கள் படம் எடுத்து பாருங்க. போனா ஒரு கேள்விக்குறின்னு ஒரு படம் இருக்கு, எடுத்து பாருங்க. ஸோ இதனால நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ரஜினி தான் அங்கே முக்கியமே தவிர கதையும் தேவையில்ல, ஒரு மண்ணும் தேவையில்ல. இன்னைக்கு கதையெல்லாம் அன்னைக்கு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தோட முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பிராண்டு.